வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. பிள்ளையார் ஆடுறாரு, பொட்டியை காணோம், பொட்டிக்கு பதிலாக பானை. அப்போ நான் என்ன பேசணும்? இது என்ன மாட்டு தலையில் என்னத்தையோ சொருகி வச்சுட்டு போயிருக்கிறாரு பிள்ளையாரு. ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறாருங்க. போகி பண்டிகை சரி, பொங்கல் பண்டிகை சரி, மாட்டு பொங்கல் சரி, காணும் பொங்கல், கன்னி பொங்கல். அப்ப எல்லாத்தையும் ஒரு சேர சொல்லிட்டாப்ல. அதான் அழகா மாட்டோட கொம்புல அப்படி போட்டு வச்சிருக்கிறார். இப்ப பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள். இந்த தை மாசம் 1ஆம் தேதி வரப்போறத அவ்வளவு அழகா நாம கொண்டாடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க 4 நாள் கொண்டாடுறோம். வடக்கெல்லாம் ஒரு நாள் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆமா, அந்த ஏன் மார்கழி கடைசி நாளை போய் நாம போகி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறெல்லாம் இருக்கு. அதுக்கும் முன்னால இந்த பொங்கல்னு சொன்ன உடனேவே இங்க என்னுடைய குழந்தைகள் இந்த பானையை கொண்டாந்து இங்க வச்சு, மாட்டை வச்சு, இப்படி ஒரு தோரணத்தை பண்ணி, நீங்கள் இதெல்லாம் அவசியம் பார்க்கணும். இப்படி அந்த கைவினை பொருள் எவ்வளவு அழகாக செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். சாதாரணமாக தோரணம் கட்டுறது எப்படி இருக்குது, இது எவ்வளவு அழகாக இப்படி தோரணம் எல்லாம் செஞ்சு நான் பிள்ளையாரை விட நான் சந்தோஷப்படுறேன் இப்போ. காரணம், இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் கொண்டாடுறோம் இல்லை, அதுக்கு தான். ஆக மொத்தம் அதையே இங்கே தோரணமாகவும் கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தாலே களை கட்டிடுச்சு இல்லை? ஏதோ கரும்பு, பானை, மாடு, கண்ணு, இதெல்லாம் தாங்க நம்ம வாழ்க்கையே. இப்போ போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி என்ன செய்வோம்? நான் இன்றைக்கி என்ன நடக்கிறதுங்கிறத சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம டயரை கொளுத்துவோம், பாலித்தீன் பேப்பரை கொளுத்துவோம். அதல்ல போகி. அந்த காலத்தில் எப்படி கொண்டாடினாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு கேட்டால் தெரியல. வி டூ நாட் நோ அப்படிங்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய பேர குழந்தைங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னு கேட்டால், நாம் கொண்டாடிட்டு இருந்த ஒரு பண்டிகைக்கு அதுக்கு விளக்கம் கூட தெரியலன்னா அப்புறம் எப்படிங்க? அப்புறம் என்ன நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு எப்படி தைரியமாக சொல்ல முடியும்? சரி, மார்கழி கடைசி நாள் அன்று தான் போகி அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். அந்த காலத்தில் பனைமரம், தென்னை மரத்து பொருட்களை வச்சு தான் வீட்டில் ஒரு முறமோ கூடையோ பாயோ என்னெல்லாமோ செய்வாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எக்ஸ்பைரி டேட் அப்படிம்பீங்களா? 1 வருஷம்தான். இந்த முறமும் பழசாக போயிடும், பாயும் பழசாக போயிடும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல குமிச்சு வச்சு எரிக்கிறது வழக்கம். அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதுசாக வாங்கிடுவாங்க முறமெல்லாம். அதை போக்குறதான். என்னத்தை போக்குறது? இந்த பழைய கருத்துக்கள், பழைய ஒரு மூட பழக்க வழக்கம், பழமையான ஒரு பகைகள். அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் அப்படி ஆவாதுப்பா அப்படிம்பாங்க. அந்த பழைய பகை, பழைய தீய எண்ணங்கள், பழைய குணங்கள் எல்லாம் போயிட்டு இந்த தை பிறக்கும்பொழுது சந்தோஷமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுவை எல்லாம் போக்குகின்ற பண்டிகை. போக்கி அது நாளடைவில் மருகி போயின்னு ஆயிடுச்சு. இப்போ போகி பண்டிகைங்கிறாங்க. இல்லை, இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்கிறேன். இந்திர விழான்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இது இந்திர விழாவுடைய மிச்சம். நம்ம நாட்டில் தாங்க இந்திரனை கொண்டாடினோம். இந்திரன் யாரு? இப்போது பயிர் விளையிறதுக்கு நமக்கு சூரியன் வேணும். சூரியன் மட்டும் இருந்தால் போகாது, காஞ்சிரும். சூரியன் மட்டும் இருந்தால் போராது, காஞ்சிரும் இல்லை? வருணன் வேணும். இப்போ இந்த சூரியனும் வேணும், மழையும் வேணும். இவை 2 பேரையும் கொண்டாடுறதுக்கு தான் இந்த போகிங்கிற திருநாள். இதுக்கும் ஒரு கதை உண்டு. புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கோகுலத்தில் கண்ணன் என்ன சொன்னானா, ஏன் இப்படி ஆண்டாண்டு காலமாக இந்திரனை போய் கும்பிடுறீங்க? மழை வரணும்னா இந்த கோவர்தன மலையை கொண்டாடலாமே. மலையில் இருக்கிற மரங்கள்னால தானே மழை வருது. அப்போ எதுக்கு நீங்கள் இந்திரனை கொண்டாடணும்? ஏன்னு கேட்டால்,
இந்திரனுக்கு ரொம்ப அகம்பாவம் வந்துடுச்சு. எல்லா மக்களும் நம்மளை தான் அப்படியே மழையின் தேவதை அப்படின்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அவனுடைய அகம்பாவத்தை அடக்கிறதுக்காக கண்ணன் என்ன சொன்னா, நாம் இந்த வருஷம் கோவர்தன மலையை கொண்டாடுவோம். இன்னும் கோபாலர்கள் எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து நிறைய பலகாரம் அது இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து அந்த கோவர்தன மலைக்கு எல்லாத்தையும் படைச்சாங்க. அப்போ ஒரு பாலன் கேட்டான், கண்ணா நீ சொல்லிட்ட, இப்போ இந்த மலை சாப்பிடுமா அப்படின்னப்ப நீலாம் கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொன்னான் கண்ணன். எல்லா குழந்தைங்களும் கண்ணை மூடின்ற பொழுது கண்ணன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். அங்கே ஒன்றுமே இல்லை. எப்படி மலை சாப்பிட்டதுன்னா அதுதான், அதனால தான் நம்ம அந்த மலையை கும்பிடணும் அப்படின்னு கண்ணன் சொன்னானா. பெரியவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது என்ன, கண்ணன் தான் எல்லாம். சரி, இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்சது. அவன் பார்த்தான், ஓஹோ எனக்கு பூஜை போடாம இந்த கோபாலனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுது கொட்டுது கொட்டுது. அவன்கிட்ட 7 மேகங்கள் இருக்கு. அந்த 7 மேகங்களையும் அனுப்பிச்சு அந்த இடத்த துவம்சம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்ச பொழுது மழை ரொம்ப கொட்டி இந்த வெள்ளம் வந்துடுச்சு. மாடெல்லாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சுன்னு உடனே அவங்க எல்லாருமா, கண்ணா நீ சொன்ன நம்ம எல்லாரும் இந்திரனுக்கு பூஜை போட வேண்டான்னு, இங்கே பாரு அவனோட கோபம் நம்மளை எப்படி பாடாப்படுத்துது பாருன்ன பொழுது நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த கோவர்தனகிரியை அப்படியே எடுத்து சுண்டு விரலில் பிடிச்சிட்டு நின்னான். அது பெரிய கொடை மாதிரி அந்த மலையை தூக்கி நின்ன கண்ணபிரான். அதுக்கு அடியில் பசுமாடு, மக்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டி எல்லாருமா அதுக்கு அடியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க கொண்டு வச்சிருந்த சாப்பாடை அங்கேயே ஆக்கி அங்கேயே அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் சுண்டு விரல்ல இந்த கோவர்தனகிரியை தாங்கி கொண்டு இருந்த குழந்தையை பற்றி யாருமே நினைக்கவில்லை. ஏன்னா அந்த நிலைமை அப்படி. எங்கே பாரு ஒரே வெள்ளம், மழை கொட்டுது, நிற்க மாட்டேங்குது, மாடு கத்துது, அங்கே ஒரு மாடு கண்ணு போடுது, இங்கே ஒருத்தி பிரசவிக்கிறா. இத்தனை கஷ்டங்களும் நடக்கும் பொழுது யசோதை மட்டும் நினச்சாலாம், இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, என் குழந்தை சாப்பிடலையே அப்படின்னுட்டு. அதனால இதுக்கப்புறம் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், எத்தனை நாளைக்கு நின்னான் கண்ணன்? 7 நாள் நின்னான். அந்த யசோதை எப்படி சொன்னா, என் குழந்தை ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடுவானே, மற்ற குழந்தை 3 வேளை சாப்பிட்டா என் குழந்தை 8 வேளை சாப்பிடுவானே, 7 8 56 சாப்பாடு அவன் சாப்பிடலை அப்படின்னாங்களாம். இன்றைக்கும் வடநாட்டில் கண்ணனுக்கு சப்பன் போக் அப்படிங்கிறாங்க. சப்பன் அப்படின்னாக்கா 56 வகையான சாப்பாடு வகைகளை வச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கும் பூரி ஜெகநாத் அந்த கோவிலில் ஒரு நாளைக்கு 56 வகையான சாப்பாடு இன்றைக்கும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறாங்க. சரி, இந்த விஷயம் இருக்கட்டும். ஆக மொத்தம் யாருக்குமே அவஸ்தையே இல்லை அப்படிங்கிறது இந்திரனுக்கு தெரிஞ்சது. அப்போ எல்லாரும் சொன்னாலும், இந்திரா உன்னுடைய கர்வத்தை எப்படி கண்ணன் அடக்கி விட்டான் பார்த்தாயா? அந்த கோபாலனா அப்படின்னு நீ நினைச்சியே. அப்பதான் அவன் கண்ணை மூடிண்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ண பொழுது, அடாடா அவன் கோபாலன் அல்ல, மாலவன், திருமாலேதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து அவருக்குன்னு ஒரு மகுடத்தை கொண்டு வந்து அந்த கண்ணனுக்கு சூட்டி, கண்ணா நான் உனக்கு அகெயின்ஸ்டாக நான் இது இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு, என்னுடைய மணிமுடி உன் பாதத்தில் பணிய நான் தோ வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னானா. அதுலேருந்து இந்திரன் வந்து என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லை. இந்திரா உனக்கும் பூஜை உண்டு, ஆனால் நீதான் எல்லாம் என்று எண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, சரி இதெல்லாம் இந்த கதைக்கும் போகிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போகி அப்படிங்கிறது இந்திரனுடைய பேர். அதாவது சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பவன் அப்படிங்கிறதுனால தான் போகி அப்படின்னு பேர். அந்த இந்திர விழாவுடைய மிச்சம் அப்படிங்கிறதுனால இந்திரனை கொண்டாடுகிறோம். அதே போல் வருணனை கொண்டாடுகிறோம். இந்திரன் வந்தால் கூடவே மழையும் இல்லையா? ஆக 2 பேரையும் கும்பிடுவதற்காக மழையும் வேணும், வெயிலும் வேணும். அதுக்காக வச்சது தான் இந்த போகி பண்டிகை. அன்றைக்கி என்னெல்லாம் செய்வாங்க? எனக்கு போகி அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஒரு நினைவு வருது. என்ன பண்ணுவாங்க, போகி பறை அப்படின்னு ஒன்று வாங்கி தருவாங்க. அது என்னன்னு கேட்டால் மண்ணால் ஒரு சின்ன தட்டு இருக்கும். அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒரு பேப்பரோ இல்லை தோல் மாதிரி ஏதோ ஒட்டியிருப்பாங்க, மெம்பரேன் அப்படிங்கிறாங்க. அது கிழியாமல் அதை அப்படியே
இழுத்து கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நூலை சுற்றி அந்த நூலோட நுனியில் தார் உருண்டை இல்லை, அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த பறையை இப்படி பிடிச்சிக்கிட்டு டிகு 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 டிகுன்னு அடிப்போம். அது காலையில் மார்கழி மாதத்தில் அந்த பழைய பொருள்லாம் போட்டு எரிக்கும் போது நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த மார்கழி பறையை அடிக்கிறது எதுக்குன்னு கேட்டால், கெட்டதெல்லாம் போய் நல்லதெல்லாம் வரணும்னு. இப்போ எப்படி நம்ம கல்யாணத்தில் கொட்டு மேளம் கொட்டுறோம், அந்த மாதிரி நல்லதெல்லாம் நாளையிலேருந்து வரணும், இன்னைக்கு கெட்டதெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்கழி பறை, பொங்கல் பறை அப்படின்னு இதெல்லாம் இப்போ மியூசியத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் வீட்டில் யார் வீட்லையான்னு இருந்தால் கூட அது போல் நிறையா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இல்லாட்டா நம்ம கலாச்சாரம் மறைஞ்சு போயிடுங்க. அப்புறமா வீட்டில் என்ன பண்ணுவாங்க கேட்டால், நிலப்பொங்கல்னு ஒன்று வைப்பாங்க. அந்த நிலப்பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னால் மார்கழி மாதம் கடைசியிலேயே வீடெல்லாம் தூசி தட்டி ஒட்டடையெல்லாம் எடுத்து சுண்ணாம்பெல்லாம் அடிப்பாங்க. இப்போ மாதிரி கலர் வாஷ் அதெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் சுண்ணாம்பு அடிப்பாங்க. பளிச்சுன்னு இருக்கும் வீடெல்லாம். இந்த வாசல்லலாம் நல்லா சாணி தெளித்து மொதுன்னு அழகாக இருக்கும். இந்த நிலைப்பொங்கல் எதுக்கு அப்படின்னு கேட்டால், தை மகளை உள்ளே கூப்பிடுவதற்காம். தையாகிய செல்வ திருமகள் வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக வீட்டு நிலம் இருக்குல்ல, அதுக்கு 2 பக்கமும் 2 கரும்பு தோகை மாதிரி கரும்பை வச்சுருவாங்க. நிலக்காலில் அழகாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு, நிலக்காலில் பூ வச்சு, அப்புறம் ஒரு தட்டில் இந்த மாதிரி பாருங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு குங்குமம் இட்டு அருகம்புல் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த மார்கழி மாதம் முடிந்து பொங்கல் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் கும்பிட வேண்டிய தெய்வம் பிள்ளையார். அதுக்காக இந்த பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சுட்டு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், சூடம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. இதில் ஆண்களுக்கு அத்தனை பெரிய வேலை இல்லை. பெண்கள் தான் எல்லாரும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் அந்த மஞ்சளை எடுத்து நிலப்படியில் தடவிட்டு இப்படியும் தடவுவாங்க, குங்குமம் வைப்பாங்க, நிலையை கும்பிடுவாங்க. நிலையை கும்பிட்டு தேங்காய் உடைச்சி ஒரு சூடம் அப்படியே பெருசாக காட்டிட்டு, இந்த வீட்டில் நன்மைகளே பெருக வேண்டும், நன்மைகளே பெருக வேண்டும், இதுதான் வேண்டுதலே. என்ன நீங்கள் இப்படி கூட சொல்கிறீங்கல்ல, சர்வே ஜனா சுகினோ பவந்தூன், எல்லா மக்களும் நன்றா வாழணும் அப்படிங்கிறது தான் கருத்தை. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வீட்டில் மங்களமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு ஒரு பிரசாதம் ஒன்று செஞ்சு, ஏதோ ஒரு நிவேதனம் செஞ்சு இந்த தேங்காய், பழம், சூடம் எல்லாம் காட்டி நிலைப்பொங்கல் வைப்பாங்க. அப்புறமா வீட்டில் இருக்கிற பெரியவர் என்ன பண்ணுவார், தோட்டத்துக்குள்ளே போய், இல்லை எங்கள் காலத்திலேயே வைக்கும், கூரப்பூ கூரப்பூ அப்படின்னு வித்துட்டு வருவான். கூரப்பூ அப்படின்னா வேப்பலை, புழைப்பூ, ஆவாரம் கொத்து, இந்த 3ஐயும் கட்டி வச்சுருப்பான். இந்த 3ஐயும் ஒரு நூலில் கட்டி அந்த கூரையில் சொருகிடுவாங்க. அப்புறம் கூரையெல்லாம் இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த நிலப்படிக்கு மேலே கம்பி இருக்கும், மாவலை எல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே சொருகி வச்சிருவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் இல்லை, இந்த மார்கழியெல்லாம் பனி இல்லை, அப்புறம் இந்த பருவ மாற்றம் வர்ற போது கண்டிப்பாக எல்லாரும் இருமுவாங்க, தும்முவாங்க, ஏதோ ஒரு ஜுரம் வரும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக இந்த கூரைப்பூவை சொருகி வச்சா வீட்டில் நோய் வராது அப்படின்னு ஒரு வச்சாங்க. அதுக்கு மேலே மூலிகை முடிச்சு அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. அது ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஆனால் நான் கிராமத்து பக்கத்தில் இருந்ததுனால நல்லா தெரியும். வீட்டு வாசலில் ஒரு சின்ன மூட்டை இருக்கும், அந்த பின்னாலேயும் ஒரு மூட்டை கட்டி வச்சுருவாங்க. வீட்டுக்கு கொல்லை பக்கமாகவும் வரக்கூடாதான், வாசப்பக்கமாகவும் வரக்கூடாதுன்னுட்டு. அதில் பெரண்டை, ஆவாரம்பூ, அப்புறம் அருகம்புல், வேப்பம்பூ, வேப்பலங்கொத்து, அப்புறம் மாவிலை, இஞ்சி, மஞ்சள், இப்படி 9 வகையான விஷயங்களை ஒரு சின்னதாக எடுத்து, கொஞ்சமாக எடுத்து, இங்கே ஒரு முடிச்சு அங்கே ஒரு முடிச்சு, இந்த 9க்கும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கிறதுனால தான் நோயே வராதுங்கிறதுக்காக மூலிகை முடிச்சுன்னு கட்டினாங்க. அதுவே பழங்காலத்தில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் யார் எடுத்து கட்டுறது அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னாக்கா, இப்போ என்னம்மா வரீங்க, அப்புறமா கேளுங்கம்மா, இதெல்லாம் கிடையாதுமா. எங்கே போய் யார் ஆவாரம்பூ தேடிட்டு வருவாங்க? நம்மளாம் சிட்டியில் வாழறதுனால நமக்கு இதோட அருமை தெரியல. ஆனால் மூலிகை முடிச்சு மட்டும் முடிஞ்சால்
அதில் என்னெல்லாம் பொருள் போடணுங்கிறத நான் இன்னொரு தரம் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்து முடிச்சு கட்டி, என்ன வீட்டில் என்னெல்லாமோ வைக்கிறோம், இல்லை லெட்டர் பாக்ஸ் முதற்கொண்டு வைக்கிறோம், அங்கேயாச்சும் இதை கட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த போகி அன்னைக்கு பூவாடக்காரின்னு ஒன்று கும்பிடுவாங்க. அதுக்கு தான் இந்த தட்டாம்பயிறு, மொச்சை, நாட்டு அவரைக்காய். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டில் யாராவது கன்னி பெண்கள் இறந்து போயிருந்தால் அவர்களை நினைத்து அவங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மூணையும் போட்டு செய்வாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதா அர்த்தம். அதுக்கு பேர் சீலக்காரி கும்பிடுறது அப்படிம்பாங்க. அது கூட போகி அன்னைக்கு இந்த சீலக்காரி கும்பிடுறதுங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மறக்காமல் செய்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. இந்த தட்டாம்பயிறு, இந்த நாட்டு அவரைக்காய், இந்த மொச்சை பயிரெல்லாம் அப்படி விளையும். இந்த நேரத்தில் தட்டாம்பயிறு, மொச்சை பயிரெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. அடுத்த நாளைக்கு எல்லா காய்கறியும் போடுவாங்க. அன்னைக்கு தட்டாம்பயிறுனாக்கா துவரம்பருப்பு இல்லை, துவரம்பருப்பு காய், துவரங்காய், மொச்சக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணுவாங்க. போளி பண்ணுவாங்க. அன்றைக்கி ஆமை வடை தட்டுவாங்க. நான் கூட கேட்டது உண்டு, ஏங்க ஆமை வடை தவளை வடையெல்லாம் நம்ம சாப்பிடுவோமான்னுட்டு. அப்படி இல்லை, ஆமம் அப்படின்னாக்கா பருப்பு வகைகள். அந்த பருப்பு வகைகளை போட்டு வடை பண்ணுறதுனால அது பேர் ஆமை வடை. அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு ஒரு பாசிப்பருப்பையும் போடுவாங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு அதில் ஒரு வடை பண்ணுவாங்க. அந்த வடைக்கு தொலை கிடையாது. ஒன்னொன்றுக்கும் ஒரு சாஸ்திரத்தோடு வச்சுருக்குறாங்க. இதுதான் ஆமை வடை, இதுதான் இந்த பயிரெல்லாம் போட்ட குழம்பு, இன்றைக்கி போகி அன்னைக்கு இதுதான் செய்யறது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இப்படி போட்டு கொளுத்துவாங்க அப்படின்னு சொன்னேன்னு. அப்போ அந்த வயசானவங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் அந்த பாயோட எனக்கு பிடிச்ச பிணியெல்லாம் போட்டும்ப்பா, நல்ல புது பாயா வாங்கி கொடுத்துரு அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டி என்ன சொல்லும், அந்த பழைய மரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு உசுரே போச்சுப்பா, நல்ல மரமாக வாங்கிட்டு வாம்பாங்க. ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் புதுசாக ஒன்றை புதுப்பிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அது ஒரு சந்தோஷம்தான். நாம் மட்டும்தான் அப்படி எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவோமா அப்படின்னா இல்லை. வடநாட்டிலையும் நல்லா நெருப்பு கொளுத்துறாங்க. அவங்க பழைய கட்டை அவங்களும் பழைய பொருள் தான் போடுறாங்க. நம்மளை மாதிரி டயர் கியர்லாம் யாருமே போடுறதில்ல. அதாவது இயற்கையை மாசுபடுத்தாத அளவுக்கு நாம் இருக்கணுமே தவிர, பண்டிகை கொண்டாடலாம், ஆனால் அது இன்னொருத்தருக்கு இருமல் வந்தோ இல்லை நோய் வந்தோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கையில் விளைந்த பொருட்களை கொளுத்துனாக்க எந்த விதத்துலேயும் அந்த புகை கெடுதலே கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்க கோவிலில் சொக்கப்பனை கொளுத்துறாங்கல்ல கார்த்திகை மாதத்தில், அடுத்த நாள் காலையில் அதை திருநீராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஜுரம் வந்துச்சுன்னா வெந்நீரில் குழைச்சி அதையே நெத்தியில் பத்து போடுவாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்களேன், பனை மரத்துக்கு இவ்வளவு நல்ல குணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டோம்ல. வடக்கை கொளுத்துறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, லோரி அப்படிங்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் லோரி கொண்டாடினோம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் கொளுத்துறாங்க ஒரு நாள், நாமளும் கொளுத்துறோம். அப்போல்லாம் கிராமத்தில் வீட்டு வாசலில் முன்னால் ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அப்புறமா நிலப்பொங்கல் வச்ச பிறகு வீட்டுக்கு ஒரு தடவை சுற்றி போட்டுருவாங்க. அந்த ஏன்னா நிலப்பொங்கல்லாம் புதுசாக பெயிண்ட் அடித்து பளபளன்னு அழகாக இருக்குல்ல, அந்த வீட்டுக்கே மொத்தமாக கொஞ்சமாக அப்படி உப்பு, மிளகா, கடுகு எல்லாம் எடுத்து நல்லா சுற்றி போட்டு கொல்லை பக்கத்தில் கொண்டு போய் ஒரு அந்த வெந்நீர் அடுப்பு இருக்குல்ல அதில் போட்டுருவாங்க. அது படப்படன்னு வெடிக்கும்போது என் வீட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது. அது ஏன் நினச்சாங்கன்னா, அந்த காலத்தில் பெரிசாக இடி மின்னல் வந்துச்சுன்னா வீட்டில் ஒரு ஓரத்தில் எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா கூட இடிஞ்சிடும். மண் சுவர் இல்லை, அதுக்காக நம்ம வீட்டுக்கு கண்ணு படக்கூடாது. இதெல்லாம் இந்த எண்ணங்கள், மனிதர்களுடைய ஒரு சாதாரண மக்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்குங்கிறது தான் நாம் பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே மாறி இருந்தாலும் பழைய பண்பாடு, பழைய போகி, பழைய விஷயங்கள் அப்படிங்கிற பொழுது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாராச்சும் வேணும். எங்கள் சங்கரா டிவியில் இதுதாங்க எங்களோட மெயினே. என்ன தெரியுமா, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக விஷயங்களை கொடுக்குறோம். நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகள் கேட்டால் ஐ டோன்ட் நோ சொல்லாதீங்க, யூ நோ எவ்ரிதிங். ஏன்னா அது சொல்கிறதுக்காக தான். இந்த அட்மாஸ்பியரை பார்க்கும்போதே எனக்கு நிஜமாவே பொங்கல் எப்படி கொண்டாடினோங்கிற அந்த ஒரு அன்பு தான் வரதே தவிர, இது நம்ம எங்கேயோ உட்காந்து யாருக்கிட்டேயோ பேசுகிறோங்கிற எண்ணமே வரலீங்க. கிராமங்களில் இன்னும் ஒரு அழகான வழக்கம் உண்டு.
நமக்கெல்லாம் இப்போ தண்ணி எங்கே கிடைக்கிறதுனாக்கா கிணறு குளம்னு சொல்ல தெரியலையே, பாட்டிலில் வருதுன்னு தானே பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் அடமழை பெஞ்சு கார்த்திகையிலையும் பெய்யும், மார்கழி மாதத்தில் அப்பப்போ கொஞ்சோண்டு பெய்யும். அந்த தண்ணியெல்லாம் குளம், கிணறு, ஏரி, கம்மாய் எல்லாம் நல்லா ரொம்பி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் இருக்கிற கிணத்து தண்ணியில் அதுலேயும் கிருமிகள் வரக்கூடாதுன்னுட்டு இவ்வளவு நீளம் நெல்லிக்கட்டை, இல்லாட்டி இவ்வளவு நீளம் பனங்கட்டையை முழுசாக போட மாட்டாங்க, அதை 4-5 வகுந்து, விறகு இல்லை, விறகுன்னு சொல்லக்கூடாது, இப்போ உங்களுக்கெல்லாம் கேஸ் தானே தெரியும். விறகுன்னா மரக்கட்டையை நல்லா 2-4 இவ்வளோ பெருசு, இவ்வளவு தான் போடணும். இதை அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க. தண்ணி இனிப்பாக இருக்கணும், தண்ணியில் வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணத்துக்குள்ளே பனங்கட்டையும் நெல்லிக்கட்டையும் போடுவாங்க. நெல்லிக்கட்டை போட்டால் ஒரு இனிப்பு வரும், துவப்பு போயிடும் அப்படிம்பாங்க. இத்தனையும் போக கிராமத்தில் நான் ஒரு தரம் பார்த்தபோது கிணத்துல போடுறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டாக்கா, இல்லைங்க எங்கள் வீட்டில் பனைமரத்துக்கு போட சொன்னாங்கன்னு. அதுதான் நாம் எல்லாத்தையும் அரைகுறையாக காதலை வாங்கிக்கிறோம். எவ்வளோ பெரிய கட்டையை அந்த கிணத்துக்குள்ளே போட முடியும்? இவ்வளோ பெருசாக போடுவாங்க? இல்லை, இவ்வளவு தான். அதுக்கு ஒரு அடி கணக்கு, இவ்வளவு தான் அகலம். நெல்லிக்கட்டையும் பனங்கட்டையும் போட்டால் அந்த கிணறு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏரியில் போடுற போது அங்கங்கே போடுவாங்க. இந்த பனை மரத்துக்கும் இவ்வளவு நல்ல குணம், நெல்லி மரத்துக்கும் இவ்வளவு நல்ல குணம் அப்படிங்கிற பொழுது அதனால தான் அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த போகியை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதில் 10ல் 1 நம்ம கடைப்பிடிக்கணும்.